சிம்மாசனத்தில் கம்மை போட்டு ஒட்டிட்டாங்க ஒருக்குன்னு சந்தேகமாக இருந்துச்சு சார். தளபதியும் ராஜகுரும் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க, வெளியே தெரிய விடலன்னு சொல்றீங்களா? அவர் எந்திரிக்கும் போது நெஞ்சாங்குழியில் டம்முன்னு அடிச்சு. ராஜா மற்றும் ராணி இதுவுமே பண்ணலையாப்பா அப்படின்றது தான் விஜய் சேதுபதியோட முதல் ப்ரோமோவோட கேள்வியே. ராஜாவோட ஆட்சியாக இருந்துச்சா ராணியோட ஆட்சியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அருண் எழுந்து, சார் 2 பக்கமும் தளபதிகள் தான் ஓவராக ஆடினாங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இதைத்தான் பெண்களும் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் ராஜா அந்த இடத்துல பேசவே மாட்டாருன்னு. அப்பெல்லாம் அருண் எங்கே போனார்? திருப்பி எதுக்கு தான் கேள்வி கேட்டார். முத்து என்ன சொல்கிறாரு, அப்படியே கம்மை போட்டு ஒட்ட வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அவர் பேசவே இல்லைன்னாரு. ஏன் முத்து நீங்களே போய் சொல்லியிருக்கலாமே, ராஜா எழுந்து பேசுங்க, உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, எழுந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராஜா கிட்டே டேரெக்டாக போய் பேசியிருக்கலாமே. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணும்போது சார் அவர் எழுந்துக்கவே இல்லை பேசவே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாருமே முத்து ஹீரோன்றாங்க, முத்து நல்ல மனுஷன், முத்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ராஜா தப்படும்போது அங்கேயே போய் தட்டி கேட்க வேண்டியதானே. எதுக்கு ரோஸ்ட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி அவர் எழுந்துக்கல கம்மை போட்டு ஒட்டினா மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லணும்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஆனந்தி எழுந்து, சார் ஆணவம் வந்துட்டு கொடுத்த விஷயத்த சரியாக பயன்படுத்திக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்றாங்க. ஏன் யாருமே அந்த ஸ்பாட்டில் அதை சொல்லவே மாட்டுறாங்க? ராஜா நீங்கள் ரொம்ப கம்மியாக பேசுகிறீங்க, கொஞ்சம் எழுந்து பேசுங்க, நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பெண்கள் நீ இதைத்தான் சொல்லிட்டே இருந்தாங்க, ராஜா வந்துட்டு பேசவே மாட்டுறாரு, தளபதி தான் ராஜா வந்துட்டு. அப்போல்லாம் வந்துட்டு திருப்பி பெண்கள் என்னை கலாய்ச்சிங்களே தவிர்த்துட்டு, ஆமாம் இல்லை நம்ம ராஜா பேசவே இல்லை, எதுக்கு நமக்கு இது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ராஜா கிட்டே பேசியிருக்கலாம்ல. அப்போ விட்டு இப்போ போட்டு கொடுக்க மாட்டோம் வந்துனுக்கிறானுங்க எல்லாருமே. இதுதான் முதல் ப்ரோமோ. ஸோ இது ப்ரோமோ குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.